ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பாவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். நான் நிறையா பாவக்காய் வறுவல், குழம்பு, பொரியல் எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. இப்போ நான் பாவக்காயை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதுவும் பிஞ்சு காய் பாருங்கள், விதையே இல்லை. நான் இப்போ இந்த 4 காயில் 2 காய் தான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி பாவக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க சின்ன குழந்தைய கூட அம்மா இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பே இருக்காதுங்க. பாருங்கள், விதையே இல்லை. இப்போ நான் 2வது காயும் நறுக்கிட்டுருக்கேன். மிச்சம் 2 காயை நாளைக்கு வச்சுக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ 2 காய் நறுக்குனா போதுமானது. நறுக்கியாச்சு. பாருங்கள், இதை நாளைக்கு வச்சுக்கிற போகிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இது சிக்கன் 65 பவுட்ரு தாங்க இன்றைக்கி போட்டிருக்கேன். போட்டு பார்க்கலாம்னு இன்றைக்கி பார்த்தேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், எதுவுமே சேர்க்கலாங்க, வேறு எதுவுமே சேர்க்கலை. வெறும் சிக்கன் 65 பவுட்ரு தாங்க சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் தளர்ந்து போயிடும் அந்த பேஸ்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இதில் நம்ம பாவக்காயை போட்டுக்கிடுவோம். நான் மொத்தமாகவே எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இப்போ பாவக்காயை போட்டுட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் அந்த பாவக்காய் மேலே கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். பாவக்காய் விரும்பி சாப்பிடாத குழந்தைகள்லேருந்து ஏன் இப்போ பெரியவங்க கூட பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, கசக்கும் அப்படின்னு இன்னுமே ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காயட்டும். காய்ஞ்ச முன்னாடி கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த பாவக்காயை எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, ஒட்டிக்கிறோம். அதனால கொஞ்சம் சிரமப்படாமல் ஒன்றா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாவக்காய், கீரை, இந்த மாதிரி நாட்டு காய்கறியெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்திடணுங்க. சில குழந்தைங்க என்ன செய்வாங்க, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைக்காய், காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கள்லாம் வேணும், எனக்கு வறுத்து கொடுங்க, வறுத்தாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் செய்யாதீங்க. நல்லா சின்ன குழந்தையிலேயே பாவக்காய், முட்டைக்கோசு, பீக்கங்காய், சொரக்காய் இப்படி நீங்கள் எல்லாமே கொடுத்து பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. வச்சுட்டு சாதத்துக்குத்தான் காய் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. காய்கறி வச்ச உடனே ஒரு பவுலில் ஓட்டு குழந்தைய கையில் கொடுத்து பழக்கப்படுத்திடணும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வெந்து பார்க்கும்போதே நம்ம சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. பாருங்கள், பாவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எந்த சீசன்லேயும் பெரிய பாவக்காய் கிடைக்குதுங்க. எங்கள் ஊரில் சின்ன பாவக்காய் கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் சீக்கிரமே விற்று போகும். பெரிய பாவக்காய் எந்த சீசன்லேயும் எங்கள் ஊரில் சந்தையில் கிடைக்கிது. இப்போ நம்ம இன்னொரு செட்டையும் நம்ம போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட்டு கட்டாயம் பாவக்காய் அடிக்கடி வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்டு மட்டும் இல்லைங்க, பொதுவாக நம்ம எல்லாருமே பாவக்காய் சாப்பிட்றது நல்லது. அதுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து கொடுத்து பழக்கி பாருங்கள். அவங்க பிடிச்சிரும். அந்த கசப்புமே அவங்களுக்கு ஒரு இனிப்பாட்டம் தெரிஞ்சு பிடிச்சிரும் நல்லா. அவ்வளோதாங்க, நம்மளோட பாவக்காய் வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.